Yeah, hi, welcome you all to our channel Cryptech Maestros. Please do subscribe and follow us on social media. Last episode, one of the world's best and largest crypto exchange, அதாவது Binance exchange பத்தின டெஸ்க்டாப் வெர்ஷனை வந்து ஃபுல்லா டீடைலா பார்த்தோம். இன்னைக்கு Binance exchange எப்படி மொபைல்ல ட்ரேட் பண்ணனும், மொபைல்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கறத பத்தின டெமோ தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளே ஸ்டோரில் போயிட்டு Binance அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணலாம். எஸ், ஸோ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து அதை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ணோன்னே இதான் வந்து பைனான்ஸுடைய ஃப்ரண்ட் பேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து அக்கௌண்ட் செட்டிங்ஸில் போனோம் அப்படின்னா நான் ஆல்ரெடி லாகின் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களோட யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு டெஸ்க்டாப் வெர்ஷனில் என்ன யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அதே யூசர் ஐடியும் பாஸ்வேர்டு வந்து இங்கே என்டர் பண்ணி நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஸோ லாகின் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறமா ஸோ இந்த ஃப்ரண்ட் பேஜில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நான் இப்போ டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஸோ இப்போ மேலே வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு நியூஸ் அண்ட் மார்க்கெட் அப்டேட்ஸ் வந்து Binanceல இருக்கிறது வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நிறைய ஸ்க்ரீன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இதை வந்து பார்த்து என்ன இருக்குது, இதனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, லைக் டெபாசிட், ரெஃபரல், கிரிட் ட்ரேடிங் அப்படிங்கிறது. ஸோ அதை நான் டைரெக்டாக மோர் போயிடுறேன். ஸோ மோரில் போய் பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ காமன் ஃபங்க்ஷன்ஸுங்கிறது என்னென்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபரு, டெபாசிட்டு, ஆர்டர் அண்ட் ரெஃபரல். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா காமன் ஃபங்க்ஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து ட்ரேடில் வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட், ஸ்பாட், மார்ஜின், ஃபியூச்சர்ஸ், P2P, கிரிட் ட்ரேடிங், ஸ்டாக் டோக்கன் அண்ட் 4th anniversary அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் லைக் சேவிங்ஸ், ஸ்டாக்கிங், பே, கிரிப்டோ லோன்ஸ், பூல், லிக்விடிட்டி ஸ்வாப், கார்டு, ETH 2.0, டியூவல் இன்வெஸ்ட்மெண்ட், BNB வால்ட் அப்படிங்கிற நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதர்ஸ்குள்ளே போனாலுமே வந்து கிஃப்ட் கார்டு, ரிவார்ட் சென்டர், டாஸ்க் சென்டர், லான்ச் பேட் அப்படின்னு சொல்லிட்டு இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ Binance மொபைல் வெர்ஷனுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா என்னடா இது இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கே தோணும். எஸ், பட் இதில் நமக்கு என்னென்னலாம் தேவை, ஸோ நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன வேணும், நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அண்ட் ரிவார்ட்ஸ் ஏர்ன் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத பற்றி நான் இந்த டெமோவில் வந்து உங்களுக்கு சிம்பிளாகவே சொல்லிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா P2P ட்ரேடிங்கை பற்றி நாங்கள் வந்து WazirXலேயே வந்து டீட்டெயில்டாக சொல்லியிருக்கோம். அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத பற்றியும் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கோம். அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கான லிங்க்கை வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அங்கே இருக்கிற அதே ஃபங்க்ஷனாலிட்டி தான் இங்கேயும் வந்து ஒர்க் ஆக போகுது P2Pயில். நெக்ஸ்ட் கிரெடிட் அண்ட் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸில் போனீங்க அப்படின்னா கிரெடிட் அண்ட் டெபிட் கார்டு மூலிமா வந்து நீங்கள் வந்து பணத்தை வந்து உள்ளே கொண்டு வந்து காயின்ஸ் வந்து பை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து Binance Earn அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். அது கீழே பார்த்தோம் அப்படின்னா ரேங்கிங் லிஸ்ட் இருக்குது. ஸோ ரேங்கிங் லிஸ்ட்டில் வந்து ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஹார்ட் அப்படிங்கிறது என்ன மீன் பண்ணுதுன்னா இன்றைக்கி வந்து ஹார்டான காயின்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக சொல்லியிருக்கு. நெக்ஸ்ட் கெய்னர்ஸ், இன்றைக்கி பர்டிகுலர் டேயில் வந்து எந்தெந்த காயின்லாம் வந்து டாப் பர்ஃபார்மன்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து இதில் லிஸ்ட் டவுன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் லூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் டேயில் எந்தெந்த காயின்ஸ்லாம் வந்து வர்ஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிற லிஸ்ட் ஒன்று இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 24 hours வால்யூம். ஸோ இன்றைக்கி வந்து எந்த காயின் வந்து அதிகமாக வால்யூம் வந்து ட்ரேட் ஆகிருக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் USD அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இதில் இருக்கும். ஸோ இதான் வந்து இந்த ஃப்ரண்ட் பேஜ், ஹோம் பேஜில் நான் சொல்லணும்னு நினச்சது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட். ஸோ மார்க்கெட் உள்ள போனோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்பாட்னு ஒன்று இருக்கும், ஃபியூச்சர்ஸ்னு ஒன்று இருக்கும் அண்ட் ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ இந்த ஸ்பாட்டில் வந்து என்ன அப்படின்னா ஃபேவரேட்ஸ். ஸோ ஃபேவரேட்ஸில் வந்து எனக்கு என்னென்ன காயின்ஸ்லாம் வந்து ஃபேவரேட் அப்படின்னு நான் நினைக்கிறேனோ அதெல்லாம் வந்து இதில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்பிக்குள்ளே போனோம் அப்படின்னா பிஎன்பி காயின் நம்மக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அந்த காயின் மூலிமா நம்மளால் வந்து அதர் காயின்ஸை வந்து வாங்க முடியும். BTC காயின் நம்மக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அந்த காயின் மூலிமா வந்து மற்ற காயின்ஸ் எல்லாமே நம்மளால் வாங்க முடியும். ஸோ ஆல்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்டாக வந்து ETH, TRX அண்ட் XRP காயின்ஸ் இருக்குது. ஸோ இந்த 3 காயின் நம்மக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் வந்து அதர் காயின்ஸை வந்து வாங்க முடியும் அப்படிங்கிறது தான் இதில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியட் ஆப்ஷனில் போனோம் அப்படின்னா வந்து USDT காயின், இல்லைனா BUSD காயின், இல்லை வந்து ஆஸ்திரேலியன் டாலர் காயின், இல்லைனா யூரோ காயின்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஃபியட் கரன்சிலாம் நம்மக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் வந்து அதர் காயின்ஸை வந்து வாங்க முடியும் அப்படிங்கிறது தான் வந்து இதில் இருக்குது. நெக்ஸ்ட் ஃபியூச்சர்ஸுங்கிறது என்ன அப்படின்னா நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் பண்ணுற மாதிரி தான் ஃபியூச்சர்ஸ் அப்படிங்கிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காயின் வந்து இவ்வளோ ப்ரைஸ் போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி அந்த காயினை வந்து பை பண்ணி வச்சுக்கிறது தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஜோன்ஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஜோன்ஸில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன அப்படின்னா காயினை வந்து கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இன்னோவேஷனுங்கிற கேட்டகரி உள்ளே போனோம் அப்படின்னா நமக்கு வந்து நிறைய காயின்ஸ் வந்து இதில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி காயினை வந்து அவங்களே கேட்டகரைஸ் பண்ணி நமக்கு வச்சுருப்பாங்க. டிஃபை அப்படி, அதுக்கப்புறம் வந்து
ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக், அதுக்கப்புறம் வந்து ETF, NFT காயின்ஸு, பினான்ஸ் ஸ்மார்ட் செயின் காயின்ஸு, ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் காயின்ஸு, ஸ்டோரேஜ் ரிலேட்டடான காயின்ஸு, அதுக்கப்புறம் வந்து Polkadot ரிலேட்டட் காயின்ஸ், எல்லா காயின்ஸு அவங்களே வந்து செக்ரிகேட் பண்ணி கேட்டகரி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே போய்ட்டு அதுக்குள்ளே நமக்கு என்ன காயின் வேணுமோ அதை நம்ம சூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து மார்க்கெட் ஆப்ஷன்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் ஆப்ஷன். ஸோ ட்ரேடில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. லைக் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கன்வெர்ட் ஆப்ஷன். கன்வெர்ட் ஆப்ஷனில் வந்து என்ன மீன் பண்ணுது அப்படின்னா, இப்போ என்கிட்ட ஆல்ரெடி ஏதாவது ஒரு காயின் இருக்குது அப்படின்னா அந்த காயினை வந்து இங்கே நான் செலக்ட் பண்ணிவிட்டு வேறு என்ன காயினுக்கு வந்து நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இங்கே கொடுக்கணும். எக்ஸாம்பிள் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, என்கிட்ட வந்து அடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காயின் இருக்குது. ஸோ அந்த காயினை வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு நான் எதுக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு கேட்குது. நான் வந்து BNBக்கு வந்து நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். BNB கொடுத்துட்டோன்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து கன்ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கேட்கும். ஸோ இந்த கன்ஃபார்ம் ஆப்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா இங்கே வந்து ப்ரிவ்யூ கன்வர்ஷனில் இங்கே வந்து நமக்கு காட்டும். ஸோ மேக்ஸிமம் என்கிட்ட வந்து ஒரு 48 ADA காயின் இருக்குது. அது கொடுத்துட்டோன்னா நான் ப்ரிவ்யூ கன்வர்ஷன் கொடுத்தேன் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கன்வெர்ட் டைம் இருக்குது, ஒன்லி 5 செகண்ட்ஸ் தான். ஸோ அதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நான் அதை கன்வெர்ட் பண்ணலை, பேக் வந்துடுறேன். ஸோ கன்வெர்ட்டுங்கிறது ஏன்னா நம்மக்கிட்ட இருக்க காயினை இன்னொரு காயினுக்கு வந்து இமீடியட்டாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இதில் நான் மீன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பாட்டில் தான் வந்து நம்ம வந்து காயினை வந்து பை அண்ட் செல் போடும். நமக்கு என்ன காயின் வேணுமோ அந்த காயினை வந்து பை அண்ட் செல் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே போயிட்டு எனக்கு என்ன காயின் வேணுமோ அந்த காயினை நான் இங்கே கொடுத்துக்கலாம். XLM அப்படின்னு எனக்கு ஒரு காயின் வேணும் அப்படின்னா XLM என்னென்ன இதுலலாம் இருக்குது, ட்ரேடிங் பேஸ்லலாம் இருக்குது அப்படின்னு லிஸ்ட் டவுன் ஆகும். ஸோ என்கிட்ட USDT இருந்துச்சு அப்படின்னா நான் USDT காயின் மூலிமா நான் இதை வந்து வாங்கிக்க முடியும். ஓகேங்களா? கொடுத்துட்டு இதில் வந்து பை பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. லைக் லிமிட்னு இருக்குது, மார்க்கெட்னு இருக்குது, ஸ்டாப் லிமிட்னு இருக்குது, OCOன்னு இருக்குது. ஸோ இதை வந்து இந்த ஸ்டாப் லிமிட்டு, OCO அப்படிங்கிறதுலாம் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டு வெர்ஷன்ஸ். நமக்கு இப்போ வந்து பேசிக்காக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லிமிட் அண்ட் மார்க்கெட் இருந்தால் போதும். ஸோ லிமிட் என்ன ப்ரைஸ் தான் நான் பை பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுது. ரெட்டில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா செல் ஆர்டர்ஸு, க்ரீனில் இருக்கிறது எல்லாமே வந்து பை ஆர்டர்ஸ். இப்போ வந்து கரண்ட்டாக என்ன ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்கிறது நடுவில் காட்டுது, 0.30552ன்னு காட்டுது. ஸோ இப்போ நான் வந்து லிமிட்டில் போயிட்டு எனக்கு ப்ரைஸ் வந்து 0.29 வந்தால் தான் பை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட இன்கேஸ் ஏதாவது எவ்வளோ அமௌண்ட், எவ்வளோ XLM வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 100 XLM அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ பை XLM கொடுத்தேன் அப்படின்னா வந்து பை ஆர்டர் வந்து பிளேஸ் ஆகிடும். பட் ஆனால் வந்து பை ஆகாது. எப்போ அந்த ப்ரைஸ் வந்து 0.29 வருதோ அப்போ தான் வந்து அது பை ஆகும். நெக்ஸ்ட் இன்னொரு ஆப்ஷன் வந்து மார்க்கெட் ஆப்ஷன். மார்க்கெட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் வந்து நம்மளால் வந்து அதை பை பண்ணிக்க முடியும். இதுதான் வந்து இந்த ஸ்பாட்டில் இருக்கிற பை ஆப்ஷன்ஸ். இதே மாதிரி சிமிலராக பார்த்தீங்கன்னா செல் ஆப்ஷன்ஸும் இருக்குது. அதர் 2 ஆப்ஷன்ஸ் லைக் ஸ்டாப் லிமிட் அண்ட் OCO ஆப்ஷனை பற்றி நான் டீட்டெயில்டாகவே வந்து சொல்கிறேன். ஏன் அப்படின்னா இது வந்து பிகினர் லெவலுக்கான ஒரு இதுதான். இதில் வந்து நாங்கள் எல்லாமே வந்து கவர் பண்ண போகிறது இல்லை. ஒரு பிகினருக்கு என்ன தேவையோ அதை வந்து இந்த வீடியோவில் வந்து நாங்கள் கொடுக்க போகிறோம். ஸோ அட்வான்ஸ் லெவலில் ஆஃப் ஒரு வீடியோ ஒன்று வந்து பண்ண போகிறோம். அந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து இன்னும் டீட்டெயில்டாக என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் வந்து Binanceல இருக்குது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக சொல்ல போகிறோம். ஸோ இது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜின் இருக்குது, ஃபியட் இருக்குது, P2P இருக்குது. ஸோ P2P பற்றி நான் ஆல்ரெடி கவர் பண்ணியிருக்கேன். ஸோ மார்ஜின் அண்ட் ஃபியட்டை பற்றி நம்ம வந்து ஃபியூச்சரில் வந்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஃபியூச்சர்ஸுங்கிறது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் இந்த கேட்டகரியில் வர்றது தான் இது. ஸோ இதுவும் வந்து நம்ம ஃபியூச்சரில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபைனலாக என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா வேலெட். ஸோ வேலெட்டில் வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டோட்டல் வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து BTCயில் மென்ஷன் ஆகிருக்கு. ஸோ எவ்வளோ அதுக்கு அகேன்ஸ்ட் INR எவ்வளோ நான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறது இதில் காட்டுது. இதில் வந்து ஸ்பாட்டுங்கிறது நம்ம காயின் வந்து பை அண்ட் செல் பண்ணுறதுல எல்லாமே வந்து ஸ்பாட்டில் இருக்கும். நீங்கள் என்னென்ன ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி பை செல் பண்ணுறீங்களோ அதெல்லாம் இங்கே வந்து தனித்தனியாகவே உங்களுடைய அக்கௌண்ட் வந்து இங்கே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து ஏர்ன்லேயும் கொஞ்சம் வச்சுருக்கேன். ஸோ ஏர்னுக்குள்ளே போனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஏர்னுங்கிறது என்ன அப்படிங்கிறத பற்றி நான் கொஞ்சம் ஷார்ட்டாகவே சொல்லிடுறேன். ஸோ நம்ம ஹோமில் போனோம் அப்படின்னா Binance ஏர்ன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். ஸோ Binance ஏர்னுக்குள்ளே போகிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த காயின்ஸ்லாம் நம்ம ஸ்டாக் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்கிட்ட BNB இருக்குது அப்படின்னா அந்த BNBயை வந்து 10.26% 30 டேஸ்க்கு வந்து ஸ்டாக் பண்ணுறதுனால எனக்கு வந்து பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ நான் வந்து BNB வந்து நான் இப்போ வந்து ஸ்டாக் பண்ண போகிறேன். ஸோ ரியலாகவே என்கிட்ட BNB இருக்குது, அதை நான் எப்படி ஸ்டாக் பண்ணணும், எனக்கு எப்படி பெனிஃபிட் ஆகுதுங்கிறத நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ 30 டேஸ்க்கு என்கிட்ட இருக்கிற மேக்ஸிமம் BNB என்கிட்ட 0.57 BNB இருக்குது, அதை நான் வந்து ஸ்டாக் பண்ணுறேன்.
ஸோ ரேட் கொடுத்துட்டேன், கன்ஃபார்ம் கொடுக்க போகிறேன். கொடுத்தேன் அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எஸ்டிமேட்டட் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. இப்போ ஏபிஒய் அப்படிங்கிறது வந்து ஆனுவலாக ஒரு இயருக்கு வந்து அவங்க கொடுக்கக்கூடிய இது. ஸோ அந்த ஒரு இயருக்கு வந்து 10.26% அப்படின்னா நம்ம ஸ்டாக் பண்ணுற டேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே 30 டேஸ் தான் ஸ்டாக் பண்ணுறோம். ஸோ அந்த 30 டேஸ்க்கு வந்து எவ்வளோ வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் கன்ஃபார்ம் கொடுக்குறேன் அப்படின்னா சப்ஸ்கிரைப் ஆகிடுச்சு, லாக் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து என்னோட ஆட்டோமேட்டிக்காக என்னோட ஸ்டாக்கிங்கில் வந்து அது காட்டும். ஸோ இதுதான் ஸ்டாக்கிங் ஆப்ஷன். ஸோ அதே மாதிரி என்கிட்ட வேறு ஏதாவது இதில் இருக்கிற காயின்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா என்னால் அதை வந்து ஸ்டாக் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஹை ஈல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஹை ஈல்டுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் தர மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். இதை தவிர்த்து நம்ம இங்கே இந்த சேவிங்ஸ் ஆப்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ அந்த சேவிங்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போனோம் அப்படின்னா நான் இதை பற்றி ஆல்ரெடி டெஸ்க்டாப் வெர்ஷனில் சொல்லியிருக்கேன். ஃப்ளெக்சிபிள் சேவிங்ஸ் அண்ட் லாக்டு சேவிங்ஸ் அப்படின்னு தனியாகவே இருக்குது. ஸோ இந்த ஃப்ளெக்சிபிள் சேவிங்ஸில் இந்த காயின் எல்லாம் வந்து இத்தனை டேஸில் வந்து நம்ம வந்து ஸ்டாக் பண்ணுறதுனால நமக்கு வந்து எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும், எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படிங்கிறது வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து நிறைய காயின்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த காயின்ஸ் வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த காயின்ஸை வந்து நீங்கள் அந்த காயின் பை பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அது சும்மா இருக்கிறதுக்கு பதிலாக இதில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். சம் ஸ்மால் அமௌண்ட்டாக இருந்தால் கூட பரவாயில்ல, அது ஓவர் த பீரியட் ஆஃப் டைமுக்கு வந்து அது இங்கே நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து லாக்கடுக்குள்ளே போனாலுமே சரி, நமக்கு லாக்கடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹை ஈல்டு, கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ இதுலேயும் வந்து இந்த காயின்ஸ்லாம் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா இங்கே பாருங்கள், டாக்குன்ற காயினுக்கு வந்து 25% கொடுக்குறாங்க, வெறும் 15 டேஸ்க்கு வந்து டியூரேஷன்ஸ். ஸோ இதில் ஃபண்டுங்கிற காயினுக்கு வந்து 45% தராங்க, 14 டேஸ்க்கான டியூரேஷன்ஸ். இது எல்லாமே இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த லாக்டு ஆப்ஷன்ஸ்லேயும் வந்து நிறைய இது இருக்குது. ஸோ இதான் வந்து சேவிங்ஸை பற்றி நான் சொல்லணும்னு நினச்சது. இப்போ டேரெக்டாக வந்து பைனான்ஸில் வந்து எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிளோட காட்டுறேன். ஸோ இப்போ வந்து நான் ஏதாவது ஒரு காயினை வந்து சூஸ் பண்ணுறேன். நான் வந்து XLM அப்படிங்கிற ஒரு காயினை வந்து நான் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பை ஆப்ஷனில் வந்து லிமிட்டட் இருக்குது, மார்க்கெட் இருக்குது. ஸோ இது ரெண்டு பற்றியும் தான் இப்போ வந்து இந்த பர்டிகுலர் டெமோவில் வந்து நம்ம காட்ட போகிறோம். ஸோ நான் லிமிட் கொடுத்துட்றேன். லிமிட் கொடுத்துட்டு 100% என்கிட்ட வந்து USDT இருக்கிறதுனால நான் வந்து USDT பேரை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ USDT வந்து என்கிட்ட இருக்குது. ஸோ என்கிட்ட இருக்க எல்லா USDTக்குமே வந்து நான் XLM வந்து பை பண்ணுறேன். ஸோ 90 XLM வந்து நான் பை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ லிமிட்டில் வந்து நம்ம கொடுக்கலாம், என்ன ப்ரைஸுக்கு வாங்கணும் அப்படிங்கிறத கொடுக்கலாம். ஸோ இப்போ கரண்ட்டாக 0.29 இருக்குது, அது 2.8 இல்லை 2.5 வந்தால் தான் பை பண்ணணும் அப்படின்னா கூட நம்ம வந்து அந்த லிமிட் கொடுத்துட்டு ஆர்டரை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். எப்போ அந்த ப்ரைஸ் வந்து வருதோ அப்போ தான் வந்து ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ நான் வந்து இம்மிடியட்டாக உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகணுன்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் ஒரு ப்ரைஸ் கொடுத்துட்டு ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். எஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆர்டர்ஸ் வந்து 0 ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ அங்கே போய் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட வந்து ஆர்டர் ஹிஸ்ட்ரி வந்து இங்கே காட்டும். ஸோ அந்த ஆர்டர் ஹிஸ்ட்ரியில் வந்து நான் லாஸ்ட்டாக என்ன போயிருக்கேன்னா XLM வந்து நான் வந்து பை பண்ணியிருக்கேன். எவ்வளோ அமௌண்ட்னா 90 பை பண்ணியிருக்கேன். ஸோ அதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இன்னும் டீட்டெயில்டாக தெரியும். ஸோ ஆர்டர் நம்பர் இருக்குது, டைப் என்னதுன்னா லிமிட் ஆர்டர் கொடுத்துருக்கேன், பை கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஃபீல்ட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 90.0, ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.29875 வந்து பையாக இருக்குது. ஸோ இதுக்கு எவ்வளோ ஃபீஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னா 0.09 XLM வந்து ஃபீஸாக வந்து எடுத்திருக்காங்க. ஸோ டோட்டல் USDT வந்து 26.88 வந்து இதுவாயிருக்கு. ஸோ ட்ரேட் டீட்டெயில்ஸ் வந்து என்றைக்கு எவ்வளோ ப்ரைஸு, எவ்வளோ XLM அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். நெக்ஸ்ட் இதுதான் வந்து இப்போ பை பண்ணிட்டேன். இப்போ இதே காயினை வந்து நான் செல் பண்ண போகிறேன். இப்போ நான் செல் பண்ணும்போது என்ன பண்ணுறேன் அப்படின்னா லிமிட்டுக்கு பதிலாக மார்க்கெட் ஆப்ஷன் கொடுக்குறேன். ஸோ மார்க்கெட் ஆப்ஷன் கொடுத்துட்டு 100% நான் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து 89.9 XLM வந்து வருது. ஸோ இப்போ நான் அப்படியே செல் கொடுக்குறேன். நான் டேரெக்டாக செல் கொடுத்தவொன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஓப்பன் ஆர்டரில் வந்து இம்மிடியேட்டாக வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் ஆர்டர் லிஸ்ட்டில் போய் பார்க்குறேன். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலேயே காட்டுது பார்த்தீங்களா, XLM USDT வந்து செல் ஆகிருக்கு, 89.9 வந்து செல் ஆகிருக்கு. ஸோ அதை இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கணும் அப்படின்னா ஆர்டர் நம்பர் இருக்குது, அது என்ன டைப் மார்க்கெட் அண்ட் செல்லுன்னு இருக்கும், எவ்வளோ குவான்டிட்டி 89.9, ப்ரைஸ் என்ன, எவ்வளோ ஃபீஸ் வந்து அதுக்கு சார்ஜ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து 0.02 USDT வந்து சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து எப்படி பை பண்ணணும், எப்படி செல் பண்ணணும் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ். ஸோ Binance ஆப்பில் வந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது வந்து இதுதான் மெயினாக வந்து எப்படி ட்ரேட் பண்ணணும். ஸோ ட்ரேட் பண்ணுறதுல வந்து லிமிட்டு மார்க்கெட் அப்படின்னா என்ன, ப்ளஸ் வந்து இதில் வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதில் எந்த ஆப்ஷன்ஸுக்குள்ளே போயிட்டு நம்ம வாங்கியிருக்கிற காயின்ஸை வந்து எப்படி சேவிங்ஸ் பண்ணலாம், லைக் லாக் சேவிங்ஸோ இல்லை ஃப்ளெக்சிபிள் சேவிங்ஸ்லேயே போட்டு நமக்கு இன்ட்ரெஸ்ட்டோ இல்லை ரிவார்ட்ஸோ வரா மாதிரி எப்படி சேவிங் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி சிம்பிளாக சொல்லியிருக்கோம். ஸோ இந்த ஆஸ் ஒரு பிகினராக நீங்கள் உள்ளே வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த எபிசோட் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
இதில் வந்து நிறைய வந்து அட்வான்ஸ்ட் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ கிரிட் ட்ரேடிங் ஒன்று ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ப்ரோ வெர்ஷன்னே சொல்லலாம். ஸோ அதெல்லாம் வந்து எப்படி யூஸ் பண்ணணும், எப்படிலாம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தனியாக ஒரு வீடியோ, தனி டெமோவில் தான் அதை காட்ட முடியும். இப்போ நான் கிரிட் ட்ரேடிங்னு எடுத்தனாலே கண்டிப்பாக அதை பற்றி ஒரு 15 மினிட்ஸ் சப்ஜெக்ட் வந்து போகும். ஸோ இந்த மாதிரி இது பினான்ஸில் வந்து ஒவ்வொரு ஆப்ஷனுக்குமே வந்து தனி வீடியோ வந்து பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட மோட்டிவ். ஸோ சிம்பிளாக ஒரு பிகினர் உள்ளே வராங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து இந்த வீடியோவில் நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ லாஸ்ட் 4 எபிசோட்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சஸ், அதாவது வசிரெக்ஸ், அதுக்கப்புறம் பைனான்ஸ் பார்த்தோம், அதோட டெஸ்க்டாப் வெர்ஷன் அண்ட் மொபைல் வெர்ஷன்ஸ் பற்றி ஃபுல்லாகவே பார்த்தோம். ஸோ இதுக்கப்புறம் எல்லாமே வந்து நம்ம பார்க்க போகிறது எல்லாமே வந்து வாலெட்ஸ்னால் என்ன, டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சஸ்னால் என்ன, அதில் வந்து நம்ம எப்படி ட்ரேட் பண்ணணும், என்ன ஆப் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் எபிசோட்ஸில் வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஆஸ் யூஷுவல் இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் கோடோட வந்து இந்த எபிசோடை வந்து முடிச்சிடலாம். நம்மளுடைய இன்கமில் ஃபஸ்ட்டு ஒரு பார்ட் ஆஃப் த மணியை வந்து சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி சேவ் பண்ணிடணும். மீதி இருக்கிற பேலன்ஸை தான் வந்து நம்மளுடைய எக்ஸ்பென்சஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கணும். அதுவே வந்து எல்லா எக்ஸ்பென்சஸும் பார்த்துட்டு மீதி இருக்கிறத வந்து சேவ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம நினைக்கக்கூடாது. அதை தான் இந்த கோட் வந்து மீன் பண்ணுது. உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாச்சும் கொஸ்டின் இல்லை டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அதுக்கான ரெஸ்பான்ஸ் நாங்கள் இமீடியட்டாக உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லேர்ன் டுடே அண்ட் லீட் டுமாரோ. And don't forget to support and subscribe us. See you in next video. Bye bye.